கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 19, 2026. சரி. நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ரெகுலரா பேசுறோம். இதுல வந்து எப்படின்னா, அ சில பிக்சர், சில தகவல்கள், சில செய்திகள்லாம் கேட்கும்போது, நமக்கு இந்தியா சம்மந்தப்பட்டு கேட்கும்போது, நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து என்னடா இப்படி போய்க்கிட்டு இருக்கேன்னு வந்து ஒரு சங்கடமா இருக்கு. எப்படின்னா, இயற்கையை மனிதன் எப்படியெல்லாம் சூறையாடுகிறான் அப்படிங்கிறது தான். ஆ, வளர்ச்சி திட்டம் கூடாதா? அப்படின்னா வளர்ச்சி திட்டம் வேணும். இயற்கையோடு இயைந்த வளர்ச்சி திட்டம் வேணும் அப்படிங்கிறது. அதில சில விஷயங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் கிடைச்சது. அத வந்து உங்களுக்கு பிக்சரும் சைட்ல போடுறோம். ஓகே. ஆ ஸோ அது சம்மந்தமா இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நம்ம ஈரான், அமெரிக்கா வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இத வந்து பேச போறோம். ஆ நான் கசாலி டிகோட்ஸ். இது உங்க வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி. இப்போ வந்து எப்படின்னா, நம்ம இயற்கைன்னு எடுத்தாச்சுன்னா, ஒரு பக்கம் இங்க வெஸ்ட் பெங்கால். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் இந்த சைட்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு, அப்படியே குஜராத், அப்படியே டெல்லி, அ அப்படி வரைக்கும் போகக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, யமுனா நதிக்கரை ரிவர் இருக்கு இல்லையா? அதோட ரிவர். அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கர்ல அங்க மலை, அந்த இருந்த இடம் எப்படி இருக்கு? இப்படி. அதுக்கப்புறம் வேற நெறைய இருக்கு. அதாவது இந்தியால எடுத்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்திய மண் இருக்கே, இது வந்து உலகத்தின் சிறந்த மண் வளம் கொண்ட அத்தனை அருமையான கனிம வளமா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சருக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மண் வளம் கொண்ட ஒரு நாடு. ஓகே. இந்த நாட்ட வந்து நம்ம என்ன பண்றது? இத நம்ம அ கொ கொ கொஞ்சம் அத பயன்படுத்தணும். அப்புறம் இயற்கையோட இயைந்து பயன்படுத்தணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? அ உதாரணத்துக்கு நமக்கு இங்க திருப்பூர்ல சாயப்பட்டறைன்னு சொல்றோம். திருப்பூர்ல அங்க எப்படி பார்த்தாலும் டெக்ஸ்டைல் வந்து உள்ளாடைகள், ஆயத்தாடைகள், உள்ளாடைகள் எல்லாம் வந்து தயாரிக்கிறோம்னா, அதுல கலர் வந்து சேர்க்கும்போது கெமிக்கல் சேர்க்கிறோம். அந்த கெமிக்கல் வந்து அ கெமிக்கல் சேர்த்து அது வெளிய வரக்கூடிய வேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த வேஸ்ட்ட வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு, ஓரளவாவது தண்ணி வந்து சுத்தப்படுத்தி, நமக்கு வந்து கடல் நீரையே சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குற அளவுக்கு வந்திருக்கோம். அப்ப இங்க வந்து சுத்திகரிச்சு, சுத்தப்படுத்தி, கெமிக்கல் வேஸ்ட் மொத்தமா இருக்கிறத அத பூரா தனியா பிரிச்சு எடுத்துட்டு, ஓரளவு நல்ல தண்ணிய வந்து இது ஆத்தோட சேர்த்து விட்டாச்சுன்னா, ஆறு வந்து மலடாகாது. அந்த ஆத்து தண்ணி வந்து நெறைய கிராமங்களுக்கும், நெறைய இடங்களுக்கும் குடிநீராகவும், அது இல்லாம விவசாயத்துக்கு தேவைப்படுறதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஆடு, மாடு வளர்க்குறதுலருந்து எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான நீர் ஆதாரங்கள். அந்த நீர் ஆதாரத்த நீங்க பவானி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரத்த கண்ணீர் வரும். அவ்வளோ மோசமா, அவ்வளோ கேவலமா நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இயற்கையை நம்ம வந்து என்ன நடக்க போதுன்னு தெரியாம பாழ்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி நடந்துகிட்டு இருக்கிறதுல தான் இப்ப நம்ம வந்து சமீபத்தில இப்ப நான் போன ஒரு இப்ப வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க எல் நினோ. எல் நினோ வந்து நம்ம மட்டுமா அனுபவிக்கிறோம்? எங்கெங்கேயோ என்னோ காட வெட்டினோம், இத வச்சு என்னென்னவோ செஞ்சோம். செஞ்சு முடிச்சா கடைசியில எல் நினோ வந்து நம்மள இங்க தாக்குச்சா? இங்க எல் நினோ தாக்குன தாக்கம் வந்து அளவுக்கு அதிகமான தாக்கம். இங்க உண்மையிலேயே எந்த ஊர் நீங்க எடுத்தீங்கன்னா, இங்க சென்னையா இருக்கட்டும், வேலூரா இருக்கட்டும், திருச்சி, மதுரை, விருதுநகர், தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து எங்க நம்ம கேட்குற இடத்துக்கு எங்க போனாலும் சரி, பயங்கரமான வெயிலோட தாக்கம். அது வந்து காலநிலை மாறி அந்த வெயில் தாக்கம் வந்தது. அப்ப என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ஒரு மாரி வெயில் தாக்கம் இருக்கா, சூடா இருக்கா, வீட்டுக்குள்ள உட்காந்துரலாம். ஏசி போட்டுக்கலாம். சரி ஏசி போட்டா இப்ப வந்து அடிக்கடி பவர் கட் வேற. சரி அதையும் மீறி நம்ம ஏசி போட்டு என்னத்தையோ பண்றோம்னு வச்சுக்கங்க. பண்ணிட்டா நம்ம ஓகே. ஆ விலங்குகள், பூச்சி, புழுக்கள், அப்புறம் விவசாயம் வந்து தவறி போதுல, பருவம் தவறி போச்சுன்னா, அந்த விவசாயம் என்ன நடக்கும்? அப்படிங்கிறது. இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? இத வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து எதுக்காக இப்படி வந்து ஓடி ஓடி வேகமா வந்து இயற்கைய வந்து சூறையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது உண்மையில புரியல. இவ்வளோ மோசமா, இவ்வளோ இதா வந்து நம்ம ஏன் வந்து சூறையாடிட்டு இருக்கோம்னு. அப்போ உலக அளவுல ஒரு விஷயம், இங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா? பிரான்ஸா இருக்கட்டும், நெதர்லாந்தா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், யுகேவா இருக்கட்டும், அப்படி ஆரம்பிச்சு இந்த இட்டாலி, நெறைய நாடுகள் வந்து அங்க வந்து சூறையாடுறாய்ங்க. மைன் இங்க தோன்றதா இருக்கட்டும், காடுகள அழிக்கிறதா இருக்கட்டும், மக்கள வந்து மோசமா பயன்படுத்துறதா இருக்கட்டும், எல்லா வகையிலயும் அங்க கார்ப்பரேட்ஸ் அங்க போய் வந்து சூறையாடுறாங்க. அது ஒரு பக்கம். நம்ம இந்தியால எடுத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு
4, 5 ஐட்டங்கள் அதை மட்டும் வந்து அதை சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா நமக்கு அதை சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். நம்பர் 1 வந்து சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால் 1980 எப்படி இருந்துச்சு. இப்போ நீங்கள் சைடில் வந்து இந்த பிக்சரை பார்க்கலாம். 1980 எப்படி இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தா பயங்கர கிரீனரி. இப்போ நமக்கு வந்து ரொம்ப புரிதலுக்காக இங்கே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து இங்கே சிதம்பரம் பக்கத்தில் வந்து ஒரு இந்த காடு இருக்கும். அதில் வந்து எம்ஜிஆரோட படம்லாம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் துப்பறிவாளன் படமெல்லாம் அங்கே எடுத்திருப்பாங்க. அது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும். 2 பக்கம் வந்து பயங்கர சதுப்பு, பயங்கர காடு. ஓகே, அந்த மாதிரி ஒரு அருமையான இடம். அந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ற வந்து ஒரு இடத்துல இவ்வளோ ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர் கணக்கில் நல்ல காடு. அதில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்து அப்படி சென்டரில் அப்படியே வந்து நதி அப்படி போகுது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. இன்னைக்கு 2026 படு கேவலமாக சூறையாடப்பட்டு ஒரு மரம் இல்லை. அங்கே மரம்னா லட்சக்கணக்கான மரம் அல்லது இதை பார்க்கும்போது கோடிக்கணக்கான மரங்கள் அங்கே இருந்தது. தண்ணீர் அங்கே அந்த மரங்கள் இருக்கும்போது என்ன வேறு வந்து தண்ணீருக்கு குடிக்கும். அந்த தண்ணீர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரவும். எல்லாம் வந்து என்ன சொல்றது நமக்கு இயைந்து இருக்கும். அதில் விலங்குகளாக இருக்கட்டும், பூச்சி பொட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அப்படி இருந்த சுந்தர்பன் வந்து இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, ஒரு என்னது மண் குப்பை குட்டை ஒரு எத்தனை 1000 ஏக்கர் அது வந்து பூரா கேவலமாக கிடக்கு. இந்த பிக்சரை பார்த்தா இது ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இதனால வந்து இவ்வளோதானே இந்த இடம் வந்து மரம் போனால் போயிட்டு போகுது அப்படி இல்லை. இத்தனை மரத்துல இருந்து எவ்வளோ இது வந்து நீராவி, அதாவது எவோப்பர் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லி மேலே போகும். அது திரும்ப எப்படி மழையாக வரும், ஒரு பெரிய சுழற்சி. இந்த சுழற்சிக்கு பயன்பட்ட இந்த காடுகள் எல்லாத்தையும் மனிதன் ஓடி ஓடி கேவலமாக சூறையாடி இருக்கான் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ 2வது, இது ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கோம், ஆரவல்லி மலைத்தொடர். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை 100 கிலோமீட்டர் எங்கள் இந்த பக்கம் ராஜஸ்தான் குஜராத்லேருந்து அப்படி போயிட்டு டெல்லி வரைக்கும் போகக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர். அந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவோட இந்த தட்பவெப்ப நிலைக்கு அரணான முக்கியமான இடம். ஓகே, அந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அதானிக்காக வளைக்கிறதுக்காக ஒரு 100 அடிக்கு மேலே இருந்து அது ஹில்லு 100 ஆமாம் 100 மீட்ரு 100 மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அதானி வந்து எடுத்துக்கரலாம் அப்படின்னு அஃபீஷியலாகவே கோர்ட் மூலமாகவே ரைட் ட்ரையலாக மலையை வந்து உடைச்சி அதை காசாக்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து உத்தரவு போட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த உத்தரவு அவங்களுடைய இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலை. ஏன்னா உடனே வந்து கோர்ட் அவமதிப்பு அப்படின்னு வந்துடுவாங்க. அது இல்லை. ஆனால் கோர்ட்டையும் வளைக்க முடியும், தன்னை இஷ்டத்துக்கு வளைக்க முடியும்னு காமிச்சது இது. அப்புறம் மக்கள் வந்து அங்கே நிறைய போராட்டம், அப்படி போராட்டம் பண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனாலும் சின்ன சின்ன திருடங்க இருக்காங்கல்ல, திருட்டு பயலுக, அவங்க வந்து அங்கங்க வெட்டி 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 உடைச்சு இப்பவே ஆரவல்லி மலையை வந்து நல்ல அருமையான நமக்கு சீதோஷ நிலையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய முக்கியமான ஆரவல்லி மலையை வந்து அங்கங்க சூறையாடி மொட்டை அடிச்சு உண்மையிலே கேவலப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம எதுக்காக இப்படி வேக வேகமா அலையிறோம்னு தெரியல. நம்ம எதிர்கால சந்ததிகள் நாசமா போறதுக்கா? அதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக இருக்குது. அந்த பிக்சரையும் வந்து சைடில் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது போக நமக்கு வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ கங்கை ஆறு அதை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனை 1000 கோடி ஒதுக்குனாங்க, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அவ்வளவும் ஊழல். ஆற்றுல போட்ட உப்பாவது வந்து கொஞ்சம் கரைஞ்சி போயிருக்கும், அது மாதிரி கொஞ்சமாவது வந்து தண்ணி டேஸ்ட் மாறும். இது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கங்கை சுத்தப்படுத்த போகிறேன்னு சொல்லி பேரில் வந்து கோடி கோடியாக வந்து ஊழல் நடந்துச்சு, கொள்ளையடிச்சாங்க. ஓகே, இந்த பக்கம் யமுனா பார்த்தீங்கன்னா யமுனை நதிக்கரை, அது வந்து தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை யமுனா நதி. ஓகே, அந்த யமுனை நதி வந்து 2000 எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ பிக்சரை பாருங்கள். 2000 எப்படி இருந்துச்சு, இப்போ 2026 எவ்வளவு கேவலமாக இந்த மாதிரி அங்கே நிறைய கண்ணாடி தொழிற்சாலைக்கு நிறைய கெமிக்கல் தொழிற்சாலை இருக்குது. அதோட கெமிக்கல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது பஞ்சு பஞ்சா
நுர நுரையாக வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நடந்தால் மக்கள் வாழ்வாதாரம், மக்கள் மட்டும் இல்லாமல் ஆடு மாடு நாய் கோழின்னு ஆரம்பித்து அதுவாக இருக்கட்டும், பயிர் வச்சையாக இருக்கட்டும், நம்ம எப்படி வந்து மனுஷன் எப்படி வாழ்கிறது? காற்றை வந்து மாசாக்குறோம், ஆறை வந்து நம்ம மலடாக்குறோம், மாசாக்குறோம். அப்புறம் ஆறு வந்து அங்கே தங்கி அதாவது மழை இல்லாத நேரத்துலேருந்து வெறும் மணல் பரப்பாக இருக்கும். பட் தோண்டின கீழே வந்து தண்ணி இருக்கும். அதுதான் நீர்பிடிப்பு முக்கியமான பகுதி. அது வந்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நிலங்களில் கிணறுகளில் தண்ணி ஊற்றுக்கு பயன்படுத்தக்கூடியது. அந்த மணலை பூரா அள்ளி கொண்டு போயிடுறோம். அந்த மணல் திரும்ப உருவாகணும் அப்படின்னா எத்தனை கோடி வருஷம் ஆகும்னு தெரியாது. ஏன்னா மழை பெஞ்சு பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு உருண்டு வந்து அந்த பாறையெல்லாம் சின்ன துகளாக மாறுறதுக்கு எத்தனை கோடி வருஷம் ஆகும்னு தெரியாது. நம்ம ஈஸியாக வந்து மணலை பூரா எடுத்து திருடி கொண்டு போய் நமக்கு இன்னைக்கு பசிக்கு, இன்னைக்கு பேராசைக்கு, ஓகே, இந்த பேராசைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அங்கே அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நுர நுரையாக இருக்கக்கூடிய யமுனா நதி, நமக்கு இங்கே வந்து இருக்கக்கூடிய பவானி நதியாக சில நதிகள் இருக்குல்ல இங்கே. இது வரைக்கும் நம்ம திருப்பூரில் ஆரம்பித்து எப்படி பார்த்தாலும் வந்து இங்கே கரூரில் தாண்டி வர்ற வரைக்கும் அவ்வளோ நுர நுரையாக நம்ம வந்து ஆற்றை வந்து கேவலமாக்கி மலடாக்கி அது என்ன ஏங்குது என்ன கேட்குதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஏன்னா வாய் இல்லை அதுக்கு. நீ என்னெல்லாம் பண்ணு, ஆனால் திருப்பி அடிக்கும் பாருங்க, இயற்கையை திருப்பி அடித்ததுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். இப்போ யமுனை நதி அது இல்லாமல் கோர்பா கோல் பெல்ட்டு சத்தீஸ்கர் 1990 எப்படி இருந்தது அந்த நிலக்கரிக்காக சத்தீஸ்கரில் அங்கே வந்து எப்படி இருந்தால் ரொம்ப கிரீனரி அழகாக அப்படி இருக்கும்போது, ஏன்னா கிரீனரினா வெறும் காட்சி மட்டும் இல்லை, அங்கே எவ்வளவு மரங்கள், எவ்வளவு பறவைகள், எவ்வளோ பூச்சி புழுக்கள், அந்த பறவைகள் போடுற எச்சம், அந்த பறவையை வந்து போய் சாப்பிட்றதுக்கு தேனி அப்படின்னு ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய இயற்கை சூழல் இருக்குல்ல, அந்த இயற்கை சூழலில் நாசமாக்கி இங்கே பார்த்தா அது கீழே அப்படியே 2026 பாருங்கள், அது பூரா தோண்டி 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 மரங்களை பூரா நாசமாக்கி தோண்டி எடுத்து கோல் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ இந்த கோல் வேணுமே அப்படின்னா வேணும் தான், நான் காட்டை பூரா நாசமாக்கி இவ்வளோ கேவலமாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே இந்த இயற்கை இதை வந்து நம்ம ஏன் வந்து இப்படி கேவலமாக மோசமாக சூறையாடுறோம்னு தெரியல. இவ்வளோ மோசமாக நடக்கிறதுக்கு நமக்கு இந்த இயற்கை வாய் இருந்துச்சுன்னா, இயற்கை வந்து கையில் சாட்டை எடுத்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ வந்து எல்னினோன்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பருவம் தவறிய மழை, அதுக்கப்புறம் நமக்கு விவசாயம் ஒழுங்காக பருவம் தவறிச்சா விவசாயம் ஒழுங்காக வராது, பசி பட்டினி, மனிதர்களுக்கு பசி பட்டினி வந்துச்சுன்னா புரட்சி போராட்டம் வந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ மோசமான சூழலுக்கு நோக்கி நம்ம போகிறோமோ அப்படின்னு நான் ரொம்ப அட்வான்ஸாக எச்சரிக்கை பண்ணுறேன். இது வந்து நம்ம உலக செய்திகளில் நம்ம அங்கே ஒரு பக்கம் குண்டை போட்டு போட்டு அடித்து கொள்கிறாங்க, இன்னொரு பக்கம் இயற்கையை பூரா நம்ம வந்து பயங்கரமாக சூறையாடி மோசம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எதிர்காலம் வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே சூனியமாகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம வந்து நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அதுபோல் சிலரில் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து மரம் நட்டுவோம் அப்படின்னு சொல்லி இயக்கமாக ஆரம்பித்து சொல்கிறாங்க. சரி, நம்ம மரம் நட்ட தயார். அந்த மரத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு தண்ணி ஊற்றி அந்த மரத்தை உயிரோடு கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு வர தயார். அந்த மரத்தை இந்த அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ வெட்ட மாட்டாங்கன்ற யார் உறுதி கொடுக்கறது? அப்படி வெட்டினாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணட்டும். அப்போ வந்து ஒரு ஆள் வந்து இப்போ என்ன கேட்டால் நான் 10 மரம் நட்ட தயார். 10 மரம் நட்டி அதை வந்து அந்த இடம் எங்கே கொடுத்தாலும் சரி, நமக்கு இடம் 10 மரம் நட்டி 10 மரத்தையும் வந்து ஒரு மாதிரி வளர்த்து 3 வருஷத்துக்கு வளர்த்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் கொடுத்து நல்லா இயற்கை இது வரட்டும். அதை வந்து அரசாங்கமும் அதிகாரி யாரும் வெட்டக்கூடாது. மரம் காடுகளாக மரமாக இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிறேன்னா என்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? 10 கோடி 10 கோடி மரங்களை நட்டுவோம். அந்த ஒரு மரத்தை கூட வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உறுதியை வந்து யாரு கொடுக்கறது? அப்படி கொடுத்தா மட்டும்தான். இப்போ அப்போ என்ன, நம்ம வந்து பேருக்கு ஒரு ஃபேண்டசிக்காக நாங்கள் மரம் நட்டுறோம் மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்புறம் வந்து வெளியிலேருந்து காசு வாங்குறது, என்ஜிஓ காசு வாங்குறது, இங்கே வாங்குறது, லயன்ஸ் கிளப் இந்த கிளப்பு இதெல்லாம் ஓகே தான். அதை தாண்டி மரத்தை வந்து நம்ம ஒரு பக்கம் பேருக்கு நட்டிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மரத்தை நட்டுன்ற பேரில் வந்து கார்பன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கோசி காசு வாங்குறது. ஆனால் நம்ம முடிச்சுட்டு அப்புறம் மரத்தை வெட்டிடுறது அப்படின்னு இது நடந்துக்கிட்டு இருக்கு. இயற்கை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. லேசாக அசைஞ்சிச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஸோ நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கணும், அந்த இயற்கை நம்மளை பாதுகாக்கும். ஸோ அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.